தாளூரில் கேரள அரசின் அத்துமீறல். திமுக அரசின் மெத்தனத்தை கண்டித்து சீமான் ஆவேச போராட்டம். தமிழ்நாட்டின் நீலகிரி மாவட்டம் கூடலூர் வட்டத்திற்கு உட்பட்ட தாளூர் எல்லைப் பகுதியில் கேரள மாநில அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வரும் அத்துமீறல்கள் தமிழகத்தின் இறையாண்மைக்கு விடுக்கப்பட்ட சவாலாகவே பார்க்கப்படுகிறது. தமிழர்களின் எல்லைப் பகுதியை தங்களுக்கு சொந்தமானது என கூறி மீண்டும் மீண்டும் மலையாள மொழியில் அறிவிப்பு பலகைகளை வைக்கும் கேரள அரசின் போக்கு வன்மையான கண்டனத்திற்குரியது என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார். கடந்த 2017 மற்றும் 2023 ஆகிய ஆண்டுகளிலும் இதேபோன்ற ஆக்கிரமிப்பு முயற்சிகளை மேற்கொண்ட கேரள அரசு நாம் தமிழர் கட்சியினரின் தொடர் போராட்டங்களாலும் வருவாய்த்துறையின் அளவீடுகளாலும் தடுத்து நிறுத்தப்பட்டது. இருப்பினும் தற்போது மீண்டும் ஒருமுறை தமிழக எல்லைக்குள் நுழைந்து தமிழ்நாடு அரசின் அறிவிப்பு பலகையை உடைத்தெறிந்துவிட்டு கேரள அரசின் பலகையை வைத்திருப்பது மாநிலங்களுக்கு இடையான எல்லை விதிகளுக்கு எதிரானது. தமிழக எல்லையை பாதுகாப்பதில் பொறுப்பற்ற முறையில் செயல்படும் திமுக அரசை கடுமையாக சாடியுள்ள சீமான், ஒரு மரத்தை கூட வெட்டவிடாமல் தடுக்கும் கேரள அரசுக்கு துணிச்சல் வந்தது எப்படி என்ற கேள்வியை எழுப்பியுள்ளார். கூட்டணி தர்மம் என்ற பெயரில் காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆளும் கேரள அரசிடம் மண்டியிடும் திமுக தமிழ்நாட்டின் உரிமைகளை பறி கொடுத்து வருகிறது. முல்லை பெரியாறு அணை விவகாரம் தொடங்கி தற்போது தாளூர் எல்லை ஆக்கிரமிப்பு வரை திராவிட கட்சிகளின் கடந்த 60 ஆண்டுகள் ஆட்சியின் தோல்வி இத்தகைய அவலங்களுக்கு காரணம். கேரள அரசு வைத்த பலகையை உடனடியாக அகற்றாவிட்டால் கூடலூர் மக்களை திரட்டி எல்லைப் பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் மாபெரும் எல்லை போராட்டத்தை முன்னெடுக்கும் என்று சீமான் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். நீலாங்கரை வீட்டில் சரிபாதி உரிமை விவகாரத்து வழக்கு முடியும் வரை வீட்டை விட்டு வெளியேற மறுக்கும் சங்கீதா. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் விஜய் மனைவி தாக்கல் செய்த இடைக்கால மனு. நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இடையிலான விவகாரம் தற்போது நீதிமன்ற படியேறி தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. விவகாரத்து வழக்கு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் ஒரு புதிய இடைக்கால மனுவை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் விவகாரத்து வழக்கு விசாரணை முடியும் வரை சென்னையின் நீலாங்கரையில் உள்ள எங்களின் சொந்த இல்லத்தில் தொடர்ந்து வசிக்க எனக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த மனுவில் அவர் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. விவாகரத்து வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதிலிருந்து விஜய் தன்னை நீலாங்கரை வீட்டிற்குள் அனுமதிக்க மறுப்பதாகவும் விஜய் தரப்பு வழக்கறிஞர்கள் தன்னை மிரட்டுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டன் குடியுரிமை பெற்று லண்டனில் வசித்து வருவதால் சென்னையில் தனக்கு தனியாக வீடு ஏதும் இல்லை என்றும் வீடின்றி தான் தவித்து வருவதாகவும் சங்கீதா மனுவில் விவரித்துள்ளார். மேலும் நீலாங்கரை இல்லத்தில் தனக்கு சரிபாதி உரிமை இருப்பதாகவும் அவர் உரிமை கோரியுள்ளார். கடந்த 26 ஆண்டுகால திருமண வாழ்க்கையில் 2 குழந்தைகளை வளர்த்தெடுத்து விஜயின் வளர்ச்சிக்கு தான் பக்கபலமாக இருந்ததாக கூறியுள்ள சங்கீதா, விஜய் தரப்பு சமரசத்திற்கு இணங்கி வராமல் தன்னை ஒதுக்கி வைப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். திரைப்படங்களில் நடித்து பெரும் வருமானம் ஈட்டும் விஜய் தனக்கும் குழந்தைகளுக்கும் சேர வேண்டியதை பிரித்து கொடுக்க வேண்டும் என்பதும் அவரது முக்கிய கோரிக்கையாக உள்ளது. விஜய் தரப்பிலிருந்து இந்த விவகாரம் குறித்து இதுவரை எந்த அதிகாரப்பூர்வ விளக்கமும் அளிக்கப்படவில்லை. ஏப்ரல் 20ஆம் தேதி இந்த வழக்கின் விசாரணை நடைபெற உள்ள நிலையில் விஜய் தரப்புக்கு பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய ஹிட்லர். குடும்பத்தை விட்டு பிரிந்த விஜய் மகளிர் தினம் கொண்டாடுவது வெட்கக்கேடு. இயக்குனர் அமீர் பகிரங்க தாக்குதல். நடிகர் விஜய் மற்றும் சங்கீதா இடையிலான விவகாரமும் அதை தொடர்ந்து தாவேகா சார்பில் மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ள மகளிர் தின விழாவும் தற்போது தமிழக அரசியல் மற்றும் திரையுலகில் பெரும் புயலை கிளப்பியுள்ளன. குறிப்பாக தன்னுடைய சொந்த குடும்பத்தையே கவனித்துக் கொள்ளாத விஜய் மகளிருக்கான திட்டங்களை பற்றி பேசுவது எந்த வகையில் நியாயம் என்று பல்வேறு தரப்பினர் கேள்வி எழுப்பி வருகின்றனர். இந்த வரிசையில் இயக்குனர் அமீர் தன்னுடைய சமூக வலைதள பக்கத்தில் மிக கடுமையான விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். தன் மனைவி மற்றும் பிள்ளைகளை வீட்டிலிருந்து பிரித்து வைத்துவிட்டு மகளிர் தின விழாவை நடத்துவது ஒரு கேவலமான அரசியல் நிகழ்ச்சி என்று அவர் சாடியுள்ளார். விவாகரத்து மனுவில் சங்கீதா குறிப்பிட்டுள்ள பொருளாதார ரீதியான துன்புறுத்தல் குறித்த புகார்கள் ஏற்கனவே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள சூழலில் அமீரின் இந்த விமர்சனம் விஜய் மீதான பிம்பத்தை மேலும் உலுக்கியுள்ளது. தமிழ்நாட்டில் ஒரு ஹிட்லர் உருவாகி கொண்டிருக்கிறார் என்று அவர் பதிவிட்டிருக்கும் வாசகம் விஜயின் அரசியல் நகர்வுகளை கடுமையாக விமர்சிக்கும் வகையில் அமைந்துள்ளது. திரையுலகில் வெற்றி பெற்ற ஒரு நடிகர் அரசியலுக்கு வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கை மற்றும் ஒழுக்கம் சார்ந்த கேள்விகளுக்கு உள்ளாக்கப்படுவது இதுவே முதல் முறை அல்ல. இருப்பினும் தாவேகா சார்பில் நடத்தப்படும் இந்த மகளிர் தின விழா தேர்தல் வாக்குறுதிகளை வெளியிடுவதற்கான மேடையாக மட்டுமல்லாமல் விஜய் மீதான தனிப்பட்ட புகார்களுக்கு விடை சொல்ல வேண்டிய இடமாகவும் பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே விஜய் மற்றும் த்ரிஷா தொடர்புடைய சர்ச்சை புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டாகி வரும் நிலையில் இப்போது அமீரின் இந்த விமர்சனம் தாவேகா தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்களிடமும் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. தார்மீக அடிப்படையில் இந்த மகளிர் தின விழாவை நடத்த விஜய் தகுதியானவரா என்ற கேள்வியை அமீர் போன்ற திரைத்துறையினரை எழுப்புவது விஜயின் அரசியல் பயணத்தில் தவிர்க்க முடியாத பெரும் சவாலாக மாறியுள்ளது. புதுச்சேரியில் தனித்து போட்டி. கூட்டணி கணக்குகளை மாற்றியமைத்த கம்யூனிஸ்டுகளின் அதிரடி முடிவு. புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அங்கு நிலவும் கூட்டணி குழப்பங்கள் அந்த மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. தமிழ்நாட்டில் திமுக தலைமையிலான மெகா கூட்டணி உறுதியாகிவிட்ட நிலையில் புதுச்சேரியிலோ திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையே தலைமை யார் மற்றும் தொகுதி பங்கீடு தொடர்பாக தொடர்ந்து மோதல் போக்குவரத்து நீடித்து வருகிறது. 30 தொகுதிகளை கொண்ட புதுச்சேரியில் அதிக இடங்களில் போட்டியிட காங்கிரஸ் முனைப்பு காட்ட பிரதான எதிர்க்கட்சியான திமுகவோ தங்களது தலைமையில்
விரைவிலேயே கூட்டணி அமைய வேண்டும் என்று அழுத்தமாக கூறி வருகிறது. இந்நிலையில் கூட்டணி நிலவும் இந்த நிச்சயமற்ற தன்மையால் அதிருப்தி அடைந்துள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தன்னிச்சையாக ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளது. புதுச்சேரியின் லாஸ்பேட்டை மற்றும் திருபுவனை ஆகிய 2 தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தனித்து போட்டியிடும் என்று அக்கட்சி அறிவித்துள்ளது. இந்த அறிவிப்பு ஏற்கனவே தொகுதி பங்கீட்டு இழுபறியில் சிக்கி தவிக்கும் திமுக மற்றும் காங்கிரஸ் தரப்பிற்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2021 தேர்தலிலும் கம்யூனிஸ்ட் கட்சியில் இதேபோல சில தொகுதிகளில் தனித்து போட்டியிட்ட வரலாறும் உண்டு என்பதால் இந்த திடீர் முடிவு கூட்டணி வாக்குகளை சிதறடிக்கும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணிதான் வழக்கம் என்று கூறி வரும் நிலையில் திமுக பொறுப்பாளர் ஜெகத் ரட்சகனோ திமுக தலைமையிலான கூட்டணியை முன்னிறுத்தி வருகிறார். இரு துருவங்களாக நிற்கும் இந்த சூழலில் கூட்டணி தன்மத்திற்கு மோரணாக கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துள்ள இந்த அதிரடி முடிவு திமுக காங்கிரஸ் இடையே ஒரு பெரிய பிளவை உண்டாக்கியுள்ளது. புதுச்சேரி தேர்தலை பொறுத்தவரை தமிழகத்தின் அரசியல் தாக்கம் அதிகமாக இருக்கும் சூழலில் கம்யூனிஸ்டுகளின் இந்த அறிவிப்பு வரப்போகும் தேர்தலில் கூட்டணி பலத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது விவாதத்திற்குரியதாக மாறியுள்ளது. அண்டை நாடுகள் மீது இனி தாக்குதல் இல்லை. போர் பதற்றத்தை தணிக்க மன்னிப்பு கேட்ட ஈரான் அதிபர். மத்திய கிழக்கில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நீடித்து வரும் போர் பதற்றம் தற்போது ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டியுள்ளது. ஈரான் அதிபர் மசூத் பெசஸ்கியான் இன்று அரசு தொலைக்காட்சியில் ஆற்றிய உரையில் சமீபத்திய நாட்களில் ஈரான் நடத்திய தாக்குதல்களால் பாதிக்கப்பட்ட அண்டை நாடுகளிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோரியுள்ளார். ஈரான் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலால் பாதிக்கப்பட்ட அண்டை நாடுகளிடம் எனது சார்பிலும் ஈரான் சார்பிலும் மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்றவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரானின் இடைக்கால தலைமை கவுன்சில் ஒரு முக்கிய முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். அதன்படி ஈரான் மீது தாக்குதல்கள் அந்தந்த நாடுகளில் இருந்து தொடங்கப்படாத வரை அண்டை நாடுகளை நோக்கி இனி ஏவுகணை அல்லது ட்ரோன் தாக்குதல்கள் நடத்தப்படாது என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் அண்டை நாடுகளை ஆக்கிரமிக்கவோ அல்லது தாக்கவோ விரும்பவில்லை. பிராந்திய ஒற்றுமையும் அமைதியுமே நாடுகிறோம் என்று பெசஸ்கியான் தெளிவுபடுத்தியுள்ளார். இருப்பினும் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் குறித்து பேசும்போது அவர் தனது நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தார். ஈரானின் மக்கள் சரணடைய வேண்டும் என்பது எதிரிகளின் கனவு என்றும் அதை அவர்கள் தங்களின் கல்லறை வரைதான் எடுத்துச் செல்ல முடியும் என்றும் அவர் காட்டமாக குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் தரப்பிலிருந்து ஈரான் மீது தொடர்ந்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வரும் சூழலில் பெசஸ்கியான் எடுத்துள்ள இந்த ராஜதந்திர பூச்சு மத்திய கிழக்கில் பதற்றத்தை தணிப்பதற்கான ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. சர்வதேச அரசியல் நோக்கர்கள் ஈரான் தனது அண்டை நாடுகளுடனான உறவை சீரமைப்பதன் மூலம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை தனிமைப்படுத்த முயல்வதாக கருதுகின்றன. இந்த அறிவிப்பு துபாய் மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் நிலவி வந்த கடும் போர் பீதியை குறைக்க உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடியாரை எச்சரிக்கை. நிதிஷ்குமாரின் நிலை எடப்பாடி பழனிசாமிக்கும் ஏற்படலாம் என திருமாவளவன் அதிரடி கருத்து. அரசியல் களத்தில் பரபரப்பு. பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவியேற்று 4 மாதங்களிலேயே தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துள்ள நிகழ்வு இந்திய அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிகழ்வை தொடர்ந்து தமிழக அரசியலில் அதிமுக மற்றும் எடப்பாடி பழனிசாமியை மையமாக வைத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் முன்வைத்துள்ள கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகின்றன. சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வில் பேசிய திருமாவளவன் அதிமுகவின் தற்போதைய சூழல் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளார். அண்ணன் எடப்பாடியாரே எச்சரிக்கையாக இருங்கள். எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோர் கட்டி காத்த திராவிட இயக்கமான அதிமுகவை கரைந்து விடாமல் காப்பாற்றுங்கள் என்று அவர் அறைகோல் விடுத்துள்ளார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகும் அதிமுக தனித்து நின்று 65க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வென்ற வரலாற்றை நினைவு கூர்ந்துள்ள திருமாவளவன் அந்த வாக்கு வங்கி அதிமுகவுக்கு பெரிய பலம் என்பதை வலியுறுத்தியுள்ளார். இருப்பினும் தற்போதைய அரசியல் சூழலில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தேர்வாகும் பட்சத்தில் அவருக்கும் நிதிஷ்குமாரின் கதி ஏற்பட்டு விடுமோ என்ற ஐயத்தை அவர் வெளிப்படுத்தியுள்ளார். நிதிஷ்குமாரின் கதி எடப்பாடி பழனிசாமிக்கு நடக்காது என்பதற்கு என்ன உத்தரவாதம் என்று கேள்வி எழுப்பியுள்ள திருமாவளவன் கூட்டணி அரசியலில் உள்ள அபாயங்களை சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு முதல்வர் பதவியில் அமர்ந்தாலும் அவர் அதை முழுமையாக தக்க வைத்துக் கொள்ள முடியுமா அல்லது கூட்டணி நெருக்கடிகளால் நிதிஷ்குமார் போன்று வெளியேற வேண்டிய சூழல் வருமா என்பதுதான் திருமாவளவனின் முக்கிய கேள்வியாக இருக்கிறது. நிதிஷ்குமாரின் இந்த திடீர் விலகல் தேசிய அளவிலான கூட்டணி அரசியலில் ஒரு பெரிய படிப்பினையை வழங்கியுள்ளதாகவும் அது தமிழக அரசியல் தலைவர்களுக்கும் பொருந்தும் என்றும் அவர் கோடிட்டு காட்டியுள்ளார். தாவேக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2500, ஆண்டுக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர். மாமல்லபுரம் விழாவில் 12 முக்கிய வாக்குறுதிகளை வழங்கினார் விஜய். தமிழக வெற்றி கழகத்தின் மகளிர் தின விழா மாமல்லபுரத்தில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட தாவேக தலைவர் விஜய் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருந்த தனது தேர்தல் வாக்குறுதிகளை பட்டியலிட்டார். மகளிர் முன்னேற்றம் என்பது ஒரு தனிநபர் சார்ந்ததாக இருக்கக்கூடாது, அது மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியாக மாற வேண்டும் என்று கூறிய விஜய் மொத்தம் 12 முக்கிய திட்டங்களை அறிவித்துள்ளார். அவற்றில் மிக முக்கியமானதாக தாவேக ஆட்சிக்கு வந்தால் 60 வயது வரை உள்ள அனைத்து பெண்களுக்கும் மாதம் ரூபாய் 2500 உதவித்தொகை வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இதற்கு அரசு ஊழியர்களுக்கு மட்டும் விதிவிலக்கு அளிக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதோடு அன்னபூர்ணி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் இலவசமாக வழங்கப்படும் என்பதும் பெண்கள் அனைத்து அரசு பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் என்பதும் முக்கிய அறிவிப்புகளாக அமைந்துள்ளன. திருமண வயதுடைய பெண்களுக்காக அண்ணன் சீர் திட்டத்தின் கீழ் 8 கிராம் தங்கம் மற்றும் பட்டுப்புடவை வழங்கப்படும் என்றும் பெண்கள்
பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய அஞ்சலை அம்மையார் அதிவிரைவு நீதிமன்றங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார். கல்வி இடைநிற்றலை தடுக்க ஆண்டுக்கு ரூபாய் 15,000 நிதி உதவி மற்றும் சுய உதவிக்குழுக்களுக்கு ரூபாய் 5 லட்சம் வட்டியில்லா கடன் என அவர் அறிவித்துள்ள திட்டங்கள் சமூகத்தின் விளிம்புநிலை பெண்களை கவரும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய அதிரடி வாக்குறுதிகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவிகாவின் செல்வாக்கை உயர்த்துமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது.